பிரியாணிமா பிரியாணி, கர்ப்பிணி பெண்ணின் காளான் பிரியாணி. என் கையால செஞ்ச பிரியாணிமா, வாங்கம்மா வாங்க. காளான் பிரியாணி, மட்டன் பிரியாணியை மிஞ்ச சுவையில காளான் பிரியாணி. மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி கூட உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா இந்த காளான் பிரியாணியை உங்க யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த காளான் பிரியாணியை மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி பிடிக்காதவங்க கூட சாப்பிடலாம். வாங்கம்மா வாங்க, ரொம்ப ருசியா இருக்கும். என் கையால செஞ்ச பிரியாணி, சூடான பிரியாணி. வாங்க வாங்க வாங்க. ஏன் சௌமி, கர்ப்பமா இருக்கும்போது பிரியாணி வியாபாரம் பண்ணக்கூடாதா? எதுக்கு அப்படி கேட்க சௌமி? சௌமி, நான் எப்பவுமே ரெகுலரா இந்த இடத்துல தானே வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். நீ வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னாக்கோ நீ எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து வியாபாரம் பண்ண வேண்டியது தானே? சரி, இன்னைக்கு நீ என்ன வியாபாரம் பண்ண போற? நான் வியாபாரம் பண்ணலாம்னு நினைச்சேன், எந்த பொருளும் வாங்கல. போன தடவை வியாபாரம் பண்ணி நிறைய ரூபாய் சம்பாதிச்சானோ, ஹாஸ்பிடல் செலவுக்கு அவ்வளவும் போயிட்டு. அதுவும் பத்தாம எங்க மாமா கிட்ட வர ரூபாய் வாங்கி கொடுத்தனா எங்க மாமாட்ட இப்ப ரூபாயே இல்ல. ஒரு 10,000 இருந்தா கடன கையை குழந்தை நானும் நாளையில இருந்து வியாபாரம் போடுவேன்ல. என்னது 10,000மா? என்கிட்ட 10,000 இருந்தா வாடகை ஓனர் கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு வீட்டுல நிம்மதியா தூங்கிட்டு இருப்பேனே. நானே வாடகை கொடுக்க ரூபாய் இல்லாம தானே வியாபாரம் பண்ணக்கு வந்திருக்கேன். குழந்தை, உன் புருஷன் நல்ல வசதியா தானே இருக்காரு, எதுக்கு இப்படி பேசுறா? அவர்கிட்ட ரூபாய் வாங்கி வாடகை கொடுக்க வேண்டியதானே? அது எங்க மாமியார் வீட்டுக்கு அவர் கொடுப்பாரு, எங்க அப்பா வீட்டுக்கு எப்படி அவர் கொடுப்பாரு? அப்படி நான் என் புருஷன்ட்ட வாங்கி கொடுத்தா எங்க மாமியார் என்னையும் ஏசும், என் புருஷனையும் ஏசும். அப்புறம் எங்க அப்பா வீட்டுல இருந்து எங்க அப்பாவையும் ஏசும். அதனால தானே மாமியார் வீட்டுல இருந்தாலும் இங்க இருந்தாலும் எங்க அப்பா வீட்டுக்கு மட்டும் வாடகை நான் கொடுத்துருவேன். ஏன்னா அது நான் இருந்த வீடு இல்ல, என்னை நம்பிதான் ஓனர் வீடு தந்தவன். ஆமா சௌமி. சரி, இப்போ நீ கடப்பட்டு எப்படியாவது ரூபாய் கொடுத்துருவா. குழந்தை பெத்த பிறகு என்ன பண்ணுவா? அது வந்து பச்சைக்கிளி இருக்கல்ல, அவளை கூட வச்சுக்கிட்டே வியாபாரம் பண்ணுவேன் சௌமி. இந்த பிரியாணி பண்றது கூட அவதான் எனக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கா. சரி, அப்படினா என்னைய வேலைக்கு சேர்த்துக்கையா, நானும் உனக்கு வியாபாரம் பண்ணி தருவேன். இல்ல சௌமி, உன்னைய சேர்த்தாச்சுன்னா சம்பளம் தரணும்ல. பச்சைக்கிளிக்குன்னா சம்பளம் கொடுக்க வேண்டியது இல்ல. கிட்டத்தட்ட நானும் அவளும் ஒண்ணுதான். அதனாலதான் அவளை நான் உதவியா வச்சிருக்கேன். உனக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து என்னால வேலைக்கு வைக்க முடியாது சௌமி. சரி, உங்க ஆட்களை தான் நீங்க வேலைக்கு வச்சுக்கறீங்க. நானும் கஷ்டப்பட்டு தான் கடைக்கு ஒரு வேலை கொடுத்து ஒரு சம்பளம் கொடுத்தா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாருக்கு அந்த மனசு வருது? இவ்வளவு வேலைக்கு சேர்த்தாச்சுன்னா வர லாபத்தை பூரா இவ்வளவு அம்மையுமே தின்னு விடுவாவ. வேற வேலைக்கு சேர்த்து என்ன பிரயோஜனம்? பச்சைக்கிளியே போதும். ஒரு பிளேட் மஷ்ரூம் பிரியாணி எவ்வளவு? அதுவா சௌமி, ஒரு பிளேட் 100 ரூபா. அம்மா, இது என்ன சிக்கன் பிரியாணி இல்ல மட்டன் பிரியாணி? மஷ்ரூம் பிரியாணி தானே. வேற எக்ஸ்ட்ரா ஒரு காய்கறி கூட நீ ஆட் பண்ணல. இதுக்கு அதுக்கு 100 ரூபாய் விலை வச்சு விக்கிற, அநியாயமா தெரியல? சௌமி, இதுல என்ன அநியாயம் இருக்கு? மஷ்ரூம் சிக்கனை விட விலை அதிகம் தான். அது மட்டும் இல்லாம நான் ஒன்னும் சாதாரண சாப்பாட்டு அரிசியில செய்யல, பிரியாணி அரிசி விலை கொடுத்து வாங்கி செஞ்சிருக்கேன். குழந்தை, அந்த முக்கு கடையில மஷ்ரூம் பிரியாணி வெறும் 60 ரூபாய்க்கு தராவே. சிக்கன் பிரியாணி வெறும் 80 ரூபாய்க்கு தராவே. நீ என்னடான்னா மஷ்ரூம் பிரியாணிக்கு 100 ரூபாய் விலை வச்சு வித்துட்டு இருக்க. உன் கடைக்கு யார் வருவாவே? சௌமி, அந்த 60 ரூபா பிரியாணி சாப்பிட்டா உனக்கு வயிறே நிறையாது. ஆனா என்கிட்ட 100 ரூபா பிரியாணி வாங்கி பாரு, 2 பேர் சாப்பிடுற மாதிரி இருக்கும். வயிறும் ஃபுல்லா நிறையும். முக்கு கடையில பிரியாணி அரிசியில செஞ்சிருக்க மாட்டா, ஏதாவது ஃப்ரீ அரிசியில செஞ்சிருப்பாவ. நான் 100 ரூபா வச்சு விற்கேன்னா ஒரு காரணம் இருக்கு சௌமி. நீ வேணா வாங்கி சாப்பிட்டு பாரு, அதுக்கு பிறகு சொல்லுவா. என் கடை கஸ்டமர் என்னை நம்பி கண்டிப்பா வருவாவ. என் வியாபாரத்தை பத்தி அவளுக்கும் நல்லாவே தெரியும். என் கடை சாப்பாடு எல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியும். சுத்தமாவும் சுவையாவும் தரமாவும் இருக்கும். விலை அதிகமே பார்க்காத, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சரி, அப்படினா எனக்கு ஒரு half plate பிரியாணி மட்டும் தான். என்கிட்ட 50 ரூபாய் மட்டும் தான் இருக்கு. சௌமி, பாதி பிரியாணிக்கலாம் முட்டை பாதி வைக்க முடியுமா? வெறும் தயிர் மட்டும் தான் வரும், பரவாயில்லையா? அதான் 50 ரூபாய் வாங்குறாளா, அதுக்கு ஒரு முட்டை கூட வைக்க முடியாது. நான் அந்த முக்கு கடைக்கே போறேன். போ சௌமி, போய் வாங்கி சாப்பிட்டு பாரு. அதுக்கப்புறம் டேஸ்ட் எப்படி இருந்துன்னு என்கிட்ட வந்து சொல்லு. என் கடை பிரியாணி அளவுக்கு யாரும் டேஸ்டாவும் தரமாவும் கொடுக்க முடியாது. இந்த ஒரு வார்த்தையை சொல்லி தான் எல்லா கஸ்டமரையும் பிடிச்சு வச்சிருக்கா நீ. half plate பிரியாணி கொடு. ஒரு முட்டை என்ன விலை வரப்போகுது? ஒரு 5 ரூபாய் தானே வரப்போகுது. நான் நாளைக்கு ஒரு 5 ரூபாய் எடுத்துட்டு வந்து தாரேன். முட்டை விலை என்ன 5 ரூபாயிலே இருக்கு? கடையில போய் முட்டை விலையை கேட்டு பாரு, தெரியும். 5 ரூபாயா 6 ரூபாயா நான் தாரேன். எனக்கு half plate பிரியாணி வச்சு கொடு குழந்தை. பாசி வர எடுக்குது. சரி சௌமி, தாரேன். சரி, இடி விழுவா. வியாபாரம் போட்டாளா? இவ வியாபாரம் போட்டாலே ஏன் வியாபாரம் வழங்காம போயிடும். நினைச்சுக்கிட்டே தான்
ஒரு ஜனமும் வராம இருக்கும்போதே தெரிஞ்சு போச்சு. யார் ஏப்பா ஒரு கரையில இருக்க வேண்டியதானே, பிள்ளைதான் வயித்துல இருக்குல்ல. ரொம்ப தான் அங்கலாப்பு பிடிச்சு போய் தெரியாமா. செல்லம்மாக்கா, செல்லம்மாக்கா, என்னக்கா குழந்தை கடையே மறைச்சு மறைச்சு பாக்குற மாதிரி இருக்கு. அதையும் கேட்க சில்பா, கொடை போட்டுக்கா வரவா. என் வியாபாரத்தையே கெடுத்துட்டா, பேதுல போவா. எதுக்குதான் இப்படி இருக்கானே தெரியல சில்பா. பண ஆசை பேயா பிடிச்சு போய் தெரிய. அதான் நல்ல பணக்காரனை பார்த்து கட்டி இருக்கல்ல, அந்தால போய் தொலைய வேண்டியதானே. என்ன அவளுக்கு ஆசை அடங்கல போற. ஏக்க நீங்க எதுக்கு இப்படி கொதிச்சு கொந்தளிக்கிறியே? ஷில்பா, நான் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி போட்டிருந்தேன் ஷில்பா. அங்க ஒரு ஈ காக்கா கூட வரல. அப்பதான் யோசிச்சேன், என்னடா நம்ம கடையில இன்னைக்கு வியாபாரம் நடக்கல, ஒருவேளை இவ கடை போட்டுருப்பாளோன்னு. நான் நினைச்ச மாதிரியே இங்க வந்து பார்த்தா இவ கடை போட்டு உட்கார்ந்துருக்கா ஷில்பா. வயிறுலாம் ஏறியது, நீ ஒரு நாள் கூட நிம்மதியா பொழைக்கவே விட மாட்டேங்க. எப்ப பார்த்தாலும் கடை போட்டுறியா? அதுவும் வேணும்னே நான் என்ன கடை போட்டுக்கேன்னு பார்த்துட்டு வந்து கடை போட்டு வச்சிருக்கா ஷில்பா. என்னக்கா சொல்றியா? அப்படியே செஞ்சா? ஆமா ஷில்பா, என்னை பார்த்தாலே அவளுக்கு வயித்தெரிச்சலா இருக்கு. வேணும்னே போட்டிக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கா. நான் என்ன பண்றேனோ அதே பார்த்து பார்த்து பண்றா ஷில்பா. பத்திக்கிட்டு எரியுது. அதான் மாசமா இருக்கால, வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே. பணத்தாசை பிடிச்சு போய் அலையா. ஆமாக்கா, வீட்ல இருக்க வேண்டியதானே. வசதியான புருஷன் தானே கிடைச்சிருக்கா. எப்படி ரோட்ல வந்து உட்கார்ந்து வியாபாரம் பண்ணிட்டு கிடக்கா பாருங்க. ஆமா, அதான் வயித்தையும் தள்ளிட்டு வந்து உட்கார்ந்துருக்கா. அங்க பாரு, ஓ மாவதான் வாங்கி தின்னுட்டு இருக்கா. ஷில்பா, ஓ மாவ எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கா? ஏன் கடைக்கு வர வேண்டியதானே, நான் கொடுக்க மாட்டானோ? அவளாவது மஷ்ரூம் பிரியாணி தான் போட்டிருக்கா, நான் சிக்கன் பிரியாணி போட்டு வச்சிருக்கேன். நல்லா வயிற்றுக்கு வச்சு தந்துருப்பேன், 2 பேரும் சாப்பிட்டு வந்திருக்கலாம். தெரிஞ்சு வாங்குறதுனால நான் குறைச்சு கூட கொடுப்பேன். இப்படி அவ கடையில வந்து தென்னை போடுறீல எதுக்கு? அவ மஷ்ரூம் பிரியாணியை யானை வேலை குதிரை வேலைன்னு சொல்லி விற்பா. நான் அப்படி வியாபாரம் பண்ணுவேன், ஒரு ஒருத்தர் பார்த்துதான் வியாபாரம் பண்ணுவேன். நீ எனக்கு நல்லா தெரிஞ்சவா, உனக்கு 25 ரூபாய்க்கு கூட ஒரு பிளேட் வச்சு தந்திருப்பேன் நானு. இக்கா அப்படியா? ஆமா, தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நான் கம்மி பண்ணி தான் கொடுப்பேன். அவள மாதிரி மொத்தமா அல்லணும்னு ஆசைப்பட மாட்டேன். இனி அவ கடைக்கு யாரும் போவானுங்க, நேரா என் கடைக்கு வந்துரு ஷில்பா. மவளையும் கூட்டிட்டு வா. என்ன யார் யாரெல்லாம் வழியில பாக்குறியா அவ்வளவு பெரிய நம்ம கடைக்கு கூட்டு வா. எல்லாமே பாதி விலைக்கு தருவாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வா. நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு போலாம். இவ கடையில போய் தெண்ட போறாதுங்க. சரிக்கா, 25 ரூபாய்னா நாங்க 2 பிளேட் வாங்கி சாப்பிட்டுருப்போமே. என் மக சோமி கிட்ட 50 ரூபா தான் இருந்துச்சு. அதை கொண்டு போய் ஏதாவது வாங்கி சாப்பிட்டு வரேன்னு போயிருக்காக்கா. 50 ரூபாயா? இவ 50 ரூபாய்க்கா பிரியாணி வைப்பா? கொள்ள அடிப்பா ஷில்பா. இனி இவ கடைக்கெல்லாம் போவானுங்க, என் கடைக்கு வாங்க, நான் விலை குறைச்சு போட்டு தரேன். நீ யாரையாவது கூட்டிட்டு வந்து விட்டா உனக்கு ஒரு ஆளுக்கு 5 ரூபாய் தருவேன். ஏக்கா, என்னக்கா சொல்றியே? ஆமா ஷில்பா, என் கடைக்கு கஸ்டமர் பிடிச்சிட்டு வந்து விட்டான்னு வச்சுக்கிய, ஒரு ஆளுக்கு 5 ரூபாய். என்ன புரிஞ்சுதா? சரிக்கா. என்ன சௌமி, சப்புக்குட்டி சாப்பிட்ற நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு குழந்தை. சாதாரண பிரியாணி மாதிரி இல்ல, மட்டன் பிரியாணி மாதிரி இருக்கு. சொன்னேன்ல, நான் தரமான பிரியாணியே செய்கிறேன், அதனால தான் அவ்வளவுக்கு விற்கேன். என்மையாவது நான் அதிகமான விலை வச்சு விற்கேன்னு சொல்லாது சௌமி. சரி குழந்தை, நல்லதா இருக்கு. இருந்தாலும் நீ காசு கொஞ்சம் கம்மி பண்ணலாம். சௌமி, 1 கிலோ அரிசியே 100 ரூபாய்க்கு மேலே விற்கிது. அப்புறம் நெய், எண்ணெய், முந்திரி, காளான், மசாலா ஐட்டம்லாம் எவ்வளோ சேர்க்க வேண்டியிருக்கு. வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, எக்கச்சக்கமான ஐட்டம் சேர்க்க வேண்டியிருக்கு. இவ்வளோ செலவு பண்ணி பிரியாணி பண்ணிட்டு விலை கம்மி பண்ணி விற்றா எப்படி கட்டுப்படியாகும்? எனக்கே இதில் கம்மியாக தான் லாபம் கிடைக்கும் சௌமி. இந்த தடவை தான் 100 ரூபா, அடுத்த தடவை 110 ரூபா ஒரு பிரியாணி. ஆமா, ஒரு ரூபாய்க்கும் காளான் கிடைக்கல. மத்தவியல மாதிரி ஒரு பாக்கெட் 2 பாக்கெட்டா வாங்கி போடுறேன். 1 கிலோ அரிசிக்கு எவ்வளவு காளான் போட்டா சரியா இருக்குமோ அந்த அளவுக்கு போடுறேன் சௌமி. நம்ம வீட்டுல செய்யற மாதிரியே இருக்கும், அதனால தான் விலை கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். சரி நல்லாதான் இருக்கு. நான் மட்டுமே இதை சாப்பிடாம வீட்டுக்கு கொண்டு போயிட்டு எங்க அம்மாக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிட போறேன் குழந்தை. எங்க அம்மையும் பிரியாணினா ரொம்ப ஆசைப்படுவா. என்ன கடை போட்டவன இந்த குடிமி வந்து டிங்கிடிங்கன்னு ஆட ஆரம்பிச்சிட்டோம். இங்க பாருங்க, ஓனர் ரவியல யாரும் இங்க வந்து டிங்கி டிங்கன்னு ஆடல, டங்கு டங்குன்னு ஆடல. அவ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கா, நான் வியாபாரம் வாங்கிட்டு இருக்கேன். நான் ஒரு கஸ்டமர். பேசும்போது வார்த்தைகளை பார்த்து பேசுங்க. வார்த்தையெல்லாம் பார்க்க முடியாது, கேட்க தான் முடியும். அதுவும் அந்த மாதிரி குடிமி பார்த்தா தான் அதிகமா பேசணும்னே தோணுது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ நான் உங்களை என்ன பண்ணிட்டேன்? பிரியாணி தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். உங்களால சும்மா இருக்க முடியலையா? ஆமா, சும்மா இருக்க முடியாது. நீ பிரியாணி வாங்கு, பெரிய ஆணியை வாங்கு. அதை என் வீட்டு முன்னாடி தான் வாங்கி தம்பியா. வாங்கி தின்ன வேண்டியது, தட்டை அங்கங்க எடுத்து வீசிட்டு போயிட வேண்டியது. நான் தினாம நீங்கள் வச்சு வேலை பார்த்துட்டு பெருக்க வேண்டியது, பிறக்க வேண்டியது. உங்களுக்கு எதுக்கு தான் என் வீட்டு முன்னாடி போய் பேதி இருக்க தெரியல. இங்க பாருங்க, பேதி கிட்டலாம் பேசாதங்க. கையில சாப்பாடு இருக்கு, எனக்கு கடுப்பாகுது. ஆமா, கடுப்பாயிட்டுனா பிரியாணி சாப்பிட மாட்டா. அப்படியே போற வர நாய்க்கு நரிக்கலாம் வச்சிட்டு போயிருவா. இங்க பாருங்க, என் கையில வெறும்
உனக்கு எத்தனை தடவை சொல்லியேன்னு எனக்கு தெரியல. எப்ப பாரு என் வீட்டு முன்னாடி கடை போடலன்னா உன்னால இருக்க முடியல. ஓனர் இங்கதான் எனக்கு நல்ல வியாபாரம் நடக்கும் ஓனர். அதுக்கு என் வீட்டை இடிச்சிட்டு வர கடை கட்டி தான் தட்டுமா? சரி ஓனர், அது செய்யுங்க ஓனர். சரி நீ எல்லாம் என்ன மனுஷி? குடியிருக்க வீட்டை இடிச்சிட்டு எனக்கு கடை கட்டி தாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா? நீங்க தானே சொன்னீங்க கடை கட்டட்டுமான்னு, அதனால தான் அவ சொல்றா. கட்டும்போது அவளுக்கு மட்டும் கட்டிராதங்க, எனக்கு சேர்த்து ஒரு கடை கட்டுங்க. ஆமா கட்டணும், இந்த குடிமை அறுத்து தான் கடை கட்டணும். நல்ல பாரதி எனக்கு வாயில. இங்க பார் குழந்தை, ஒன்னால தான் இந்த குடிமைலாம் என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். நாளையில இருந்து என் வீட்டு முன்னாடி எவ்வளவு கடை போடக்கூடாது சொல்லிவிட்டேன். ஓனர் நாளையில இருந்து தானே, இன்னைக்கு மட்டும் கடை போட்டுக்கிறேன் ஓனர். முடியாது, இன்னைக்கே கடையை காலி பண்ணி ஆகணும். ஆமா இது பெரிய பில்டிங் கட்டி கொடுத்திருக்காங்க, உடனே காலி பண்ணிட்டு போறதுக்கு. தெருவுல வேற கடை போட்டுருக்கு, எதுக்கு இப்படி பேசுறிய? உங்க வீட்ல குடி இருக்கவே தரவே எங்க போய் கடை போடுவாங்களா? என்ன குடிமி சப்போர்ட் அங்க போகுது? ஓஹோ அடுத்து நீங்க கடை போடலாம் இருக்கீங்களா? அதனால தான் ஏன இடத்தோட சேர்த்தா. இங்க பார், எவ்வளவு என் வீட்டு முன்னாடி கடை போடக்கூடாது சொல்லிவிட்டேன். என் புருஷன் சீக்கிரமே வர போறாரு. ஓனர் ரவியரே, உங்க புருஷன் வரதுக்கு நாங்க கடை போடுறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்கு. என் புருஷனுக்கு என் வீட்டு முன்னாடி இந்த மாதிரி கடை இருந்தா பிடிக்காது. ஓனர் உங்களுக்கு தான் பிடிக்கல ஓனர், உங்க புருஷனுக்குலாம் கண்டிப்பா பிடிக்கும். சரி என் புருஷனை பத்தி உனக்கு தெரியுமா? ஒழுங்கு மரியாதையா கடை காலி பண்ணிட்டு ஓடி போய் சொல்லிவிட்டேன். நானும் போன போதுன்னு விட்டு கொடுத்து இருந்தா ரொம்ப தான் தலைக்கு மேல ஏறணும்னு டிங்கி டிங்கி ஆடுறிய. ஒழுங்கா கடை காலி பண்ணி ஆகணும் இப்போ. குழந்தை நாளையில இருந்து ஒரு எட்டு தள்ளி வைங்க போறேன். ஆமா இவர் பெரிய ஜட்ஜி அப்படியே தீர்ப்பு எழுதிட்டாரு. நாளைக்கு இங்க அவ கடை போட்டா உன் குடுமி பறந்துரும் சொல்லிவிட்டேன். என்னது ஏன் குடுமி பறந்துருமா? எதுக்கு? அவ கடை போடுறதுக்கு எதுக்கு ஏன் குடுமி பறக்கணும்? நீ தானே சப்போர்ட் பண்ணி தெரியும் இவளுக்கு. பிறகு உன் குடுமி பறக்காம என்ன உன் ஆத்தா குடுமியை பறக்கும்? இல்ல இந்த மீன்காரி மாவை கொண்டாதான் பறக்குமா? இங்க பார் குடுமி, உன் குடுமி தான் பறக்கும். இதுக்கு மேல அவ கடை போட்டா பாத்துக்க சொல்லிவிட்டேன். ரொம்ப தான் பண்ணியாவ, ரொம்ப அராஜகமா தான் இருக்கு. ஏ குழந்தை, உன் புருஷன் கிட்ட இருக்க பணத்துக்கு இந்த வீட்டை வாங்கிரலாம். இந்த தெருவை உன்னால வாங்க முடியாதக்கா? ஆமா இந்த வீட்டையும் தெருவையும் நல்லா வாங்குவிய. இந்த குடுமில இருந்து அறிவு கொப்பளிச்சு கொட்டது நல்லா கேட்டுக்க. குடுமி இத வாங்கிட்டேன்னு சொல்லி பாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இருப்ப பாத்துக்க. ரொம்ப தான் நான் போறேன், எங்க அம்மா பசில இருப்பா. இல்லனா சீவிடுவாரு. ஓனர் பிரியாணி வாங்கிட்டு போங்க ஓனர், மஷ்ரூம் பிரியாணி. நீ என்ன தினமும் கடை போடாதன்னு சொல்லிட்டு இருக்கீல்ல? நீங்க சொல்லிட்டு தான் இருக்கீங்க ஓனர், நான் கேட்டுட்டே தானே இருக்கேன். பேதி எடுப்பா, திருந்த மாட்டியோ? திருந்துறதுக்கு என்ன இருக்கு ஓனர், உங்க வீட்டு முன்னாடி தானே நல்ல வியாபாரம் நடக்கு, நான் பழகிருக்கேன் இங்கெல்லாம். ஆமா இங்க உட்கார்ந்து எல்லாத்தையும் பழகுனா. வியாபாரம் பண்ற கூவி கூவி அவ்வளவு வேற பிடிச்சிரியா? இதுக்கு மேல இந்த இடத்துல வியாபாரம் போட்ட கடை இருக்காது, நீ இருக்க முடியாது சொல்லிவிட்டேன். சரி ஓனர் இருக்கட்டும், நாளைக்கு தானே, இன்னைக்கு பிரியாணி வாங்கிட்டு போங்க. இது என்ன பிரியாணி? பையன பிரியாணி? ஓனர் மஷ்ரூம் பிரியாணி, காளான் காளான். எங்களுக்கு தெரியும் இங்கிலீஷ். மஷ்ரூமே காளான்னு தெரியும். ஓனர் நீங்க பெட்ரூம் நினைச்சிட்டீங்களோ? நினைச்சிட்டேன் ஓனர். நல்லா நினைப்பா, எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருப்ப நீ. ஓனர் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? உன்னை விட அதிகமா தான் படிச்சிருக்கேன். ஓனர் நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? நீ என்ன வேணாலும் படிச்சிட்டு போ, அது தெரிஞ்சிட்டு நான் என்ன பண்ண போறேன்? ஓனர் உன்னை விட நான் அதிகமா தான் படிச்சிருக்கேன். சரி ஓனர், எத்தனை பிரியாணி கேட்டணும்? எங்க வீட்ல சாப்பாடு செஞ்சாச்சு. எனக்கு இன்னைக்கு பிரியாணி வேண்டாம், கேன்சல். ஓனர் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ ஓனர். ஒன்னு எவ்வளவு? 200 ஓனர். ஓஹோ அப்படியே? ஆமா ஓனர், 200 கொடுத்து ஒன்னு வாங்கினேன்னா இன்னொன்னு ஃப்ரீ. அப்ப சரி, ஒண்ணே ஒண்ணு வாங்கினா 100 ரூபா தான் ஓனர். ஒன்னு வாங்கி ஒன்னு ஃப்ரீயா வாங்கினா 200 ரூபாயா? ஒன்னே ஒண்ணு வாங்கினா 100 ரூபாய் எப்படி வரும்? குழப்பமா இருக்க. ஒரு சும்மா கரெக்டா தான் சொல்லியாலோ, நம்மளுக்கு தான் புரியலையோ. ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ ஆஃபர்ல 5 கட்டு. ஓனர் 1000 ரூபா ஓனர். தாரி கட்டு கட்டு. நான் கரெக்டான விலை தான் வச்சு விற்கேன். 1000 ரூபாய்க்கு 10 பிரியாணி. ஓனர் நல்லா ஏமாந்துட்டாவ. நம்மளுக்கு வியாபாரம் நடந்தா சரி. மேல வந்து முடிச்சிட்டு இருக்கே, பிரியாணி கட்டிட்டா? சரிங்க ஓனர், இந்த தாரி. என்னம்மா இதுல நின்னுட்டு இருக்கா? வா வீட்ல போய் மஷ்ரூம் பிரியாணி சாப்பிடுவோம். சாமி எதுக்கு நீ அவ கடையில போய் மஷ்ரூம் பிரியாணி